ஆமையா, நான் தகவல் தமுக்கலிங்கம். என்னது, ஒரு தகவல் வேணுமா? முதல்ல 1000 அனுப்பு, 500 தரேன். நம்ம கிட்ட கடன்ல சொல்லக்கூடாதியா? ஏய், எனக்கு ஒரு தகவல் வேணும், சொல்றியா? தகவலா? ஒரு 1000 கொடுங்க, 500 தரேன். இப்ப சொல்லுங்க. இந்த தெருவுல பணக்காரன் வீடா ஒண்ணு சொல்லு, கொள்ளையடிக்கணும். நீங்க அந்த மாதிரி டைப்பா? இந்த தெருவுல டோர் நம்பர் 7 பணக்கார வீடு, பயங்கர கருமி. முந்த நாள் தான் வீட்டை வித்தான், ஃபுல் கேஷ் இருக்கு. அச்சுது. சபாஷ், மறுபடியும் வர்றேன். மறுபடியும் வரியா? எனக்குன்னு வந்து சேர்றாங்களே என்ன? ஒரு தகவல் வேணும், சொல்றியா? தகவல் வேணுங்களா தம்பி? ஒரு 1000 தந்தா 500 தரேன். அப்புறமா தகவல் சொல்றேன். இந்த தெருவுல 3வது வீட்டுல மாடி மேல லதாங்கிற ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ஏன் தம்பி, லவ் பண்றியா? ஆமா. இங்க பாருப்பா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. தண்ணி அடிச்சிட்டு தேவதாசாட்ட கவுத்துறாத. அந்த பொண்ணுக்கு லாஸ்ட் மந்த் தான் மேரேஜ் ஆச்சு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லடா, என் பொண்டாட்டி. உனக்கு ப்ரமோஷன் தகவல் முன்னாடியே சொல்றேன், பணம் வாங்காமலையே. நீ திருடங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கற, எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. யார் சொன்னாங்க? பிடிப்பட்ட திருடன் தான் சொன்னா. கம் ஆன், அரெஸ்ட் ஹிம். அம்மா தாயே, லேடி போலீஸ், கரண்ட் பிடிக்க வேண்டிய கையில கம்ப பிடிச்சிட்டு ஏமா ஏன் உயிரை வாங்குற? ஐயோ மேடம், உங்க மாமாவா உங்களை பார்க்க வந்திருக்காரு. உள்ள வர சொல்லுங்க. உட்காருங்க மாமா. ஊர்ல இருந்து எப்ப வந்தீங்க? 4 நாள் ஆச்சுமா. உன்னை பார்க்கலன்னா வீட்லயும் இருக்க மாட்டேங்கிற, இங்கேயும் பார்க்க முடியல. ஆமா மாமா, என்கிட்ட ஒப்படைச்ச வேலையை நிறைவேற்றுற வரைக்கும் எனக்கு ஓய்வுங்கிறதே இல்ல. எனக்கு தெரியுமா, உங்க அப்பாவோட பிடிவாதம் உங்ககிட்டயும் இருக்கு. ஆனா மாமுண்டிய பிடிக்கிறது அவ்வளவு ஈஸியான வேலை இல்ல. ஈஸியான வேலை இல்லன்னு விட்டு சொல்றீங்களா? நீ ஒருத்தியா நின்னு என்ன செய்வம்மா? உன்னோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் மொத்தமும் அந்த மாமுண்டிக்கு கையாளா இருக்குமா. அதனால தான் போலீஸ் உதவி இல்லாம மாமுண்டிய புடிச்சு உள்ள தள்ளுறதுக்கு ஒரு வழியை இப்ப தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க அப்பா டிஐஜி ஜெகநாதனை கொன்ன அந்த மாமுண்டிய நான் பிடிக்காம விட மாட்டேன். இங்க பாருமா, உங்க அப்பாவை பழிவாங்கிற வெறியில உங்க குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டான் அந்த மாமுண்டி. இப்ப உன்னையும் பழி வாங்கிடுவானோங்கிற பயத்தால சொல்லிட்டு போகலான்னு வந்தம்மா. என்ன பத்தி ஒண்ணு கவலைப்படாதீங்க மாமா, என்னால என்ன காப்பாத்திக்க முடியும். தேவை ஏற்படுறப்போ உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். சரிதானா? சரிதாம்மா, போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. என்ன பாக்குற? உன் பேர் என்ன? 500 ரூபாய் தரேன். 1000 ரூபாய் தரீங்களா? என்னது? மன்னிச்சிருங்க, அவசரத்துல உளறிட்டேன். என்கிட்ட யார் எந்த தகவலை கேட்டாலும் 500 ரூபாய் வாங்கிக்கிட்டு தான் சொல்லுவேன். அதே மாதிரி உங்க அப்பா பத்தின தகவலை மாமுண்டி கிட்ட போய் சொன்னேன், மாமுண்டி பத்தின தகவலை உங்க அப்பா கிட்ட வந்து சொன்னேன். நீங்க யாருங்கிற தகவலை இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேம்மா. ஓஹோ, நீதான அந்த தகவல் தமுக்கலிங்கம்ங்கிறவன்? ஆமாம்மா, குலத்தொழிலுக்கு ஈடுலடா தமுக்கலிங்கம்னாரு எங்க அப்பா. எங்க அப்பாவுக்கு இதான் தொழில், எங்க தாத்தாவுக்கு இதான் தொழில். எங்க முப்பாட்டன் வெள்ளக்காரங்கிட்ட வேலை செஞ்சாரு. நல்ல சரித்திரம்பா உங்களுது. அது சரி, என்ன தகவல் இப்ப சொல்ல போற? நீங்க போலீஸ் உதவி இல்லாம அந்த மாமுண்டிய பிடிக்கலான்னு பாக்குறீங்க. அதுக்கு உங்களுக்கு உதவக்கூடியவங்க 2 பேர் தான். அவங்க எதையும் செய்யறதுக்கு துணிஞ்சவங்க, எந்த வேலையை கொடுத்தாலும் செய்வாங்க. காரணம் மட்டும் சரியானதா இருந்தா அதை உடனே செஞ்சு முடிக்கக்கூடிய திறமைசாலிங்க அவங்க. யார் அவங்க? ஒரு வாரத்துல ஜெயில இருந்து விடுதலையாக போற மிலிட்டரி கமாண்டோ சுரேந்திரா, கேட்கிற பணத்தை தந்தா சொன்னதை செஞ்சு முடிக்கிற மகேந்திரா. அவங்க 2 பேரும் திறமைசாலிங்க, புத்தி உள்ளவங்க, மோதிர சக்தி உள்ளவங்க. நீங்க போய் அவங்கள சந்திச்சா உங்க வேலை சீக்கிரம் முடியும். இந்தாங்க 500, 1000 வெட்டுங்க. நீ சொன்னதெல்லாம் நடக்காம போனா? உங்க 500 உங்ககிட்டே தந்துட்டு மறுபடியும் நானே நேரா வந்து லாக்அப்ல உட்கார்ந்துக்கிறேன். எனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருங்க. அதோ அந்த ஆளுதாமா நீங்க தேடிக்கிட்டு வந்த சுரேந்திரா.
அந்த ஆளா? அந்த ஆளை பார்த்தா பட்ட பகல்ல 4 பேரை வெட்டி கொலை பண்ண கொலைகார மாதிரி தெரியலையே. தெரிய மாட்டாருமா, விதிதான் அவரை கொலைகாரன் ஆக்கிடுச்சு. ஆனா சுரேந்திரா ரொம்ப நல்ல மனுஷமா. வேற வழி இல்லாத ஒரு நிலைமையில தான் அந்த கொலையை செஞ்சாரு. தாய் செத்து போனதுக்கு அப்புறம் மிலிட்டரியில சேர்ந்தாரு. வருஷம் தவறாம லீவ் எடுத்துக்கிட்டு தான் வீட்டுக்கு வருவாரு. யாரும் இல்லாத அந்த வீட்டுக்கு ஏன் வர்றாருன்னு ரொம்ப நாள் வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஹலோ, ஹலோ. நான் உங்க எதிர் வீட்டுல இருக்கேன். தெரியும் நான் எதிர் வீட்டுல தான் இருக்கேன். தெரியும் எனக்கு யாருமே இல்லை. தெரியும். யாருமே இல்லாத இந்த வீட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஏன் வரேன்னு தெரியுங்களா? தெரியாதே. உங்களுக்காக. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னு சொன்னா உங்களை மேரேஜ் பண்ணிக்க விரும்புறேன். முடியாது. ஏன்? என் மேரேஜ் போன வாரம் தான் என் மாமா பையனோட நிச்சயமாச்சு. என்ன பெத்தவங்க யாரும் இல்ல. நான் இப்ப இருக்கிறது என் மாமாவோட வீட்டுல தான். ம். உங்க பாட்டுனா எனக்கு பிடிக்கும். இப்படி ஒரு ஆசை உங்க மனசுக்குள்ள இருக்கிறது எனக்கு தெரியாது. ஜோதி, நான் இனிமே இத பத்தி பேசுறது அவ்வளவு நல்லதில்ல. என்ன மன்னிச்சிடுங்க. உங்க கல்யாண விஷயம் தெரியாம அவசரப்பட்டு கேட்டுட்டேன். மன்னிக்க வேண்டியது நீங்கதான். உங்களுக்கும் உங்க உட்பிக்கும் விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். இனி நான் என்ன செய்ய முடியும்? காதலிக்கிற ஒருத்தர் காதலிக்காத பொண்ண காதலிக்கிறது கூட காதல் தான். இது என் அபிப்பிராயம். ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னாட்டும் என்னோட காதல கூட மிலிட்டரி டிசிப்ளினோட வளர்த்திருக்க. எதுக்காவது எப்போவது நான் உங்களுக்கு உதவுற ஒரு நாள் வந்தா அந்த ஒரு நாள் மட்டும் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் நான் செத்துடுவேன். அது வரைக்கும் உயிரிருந்தும் ஒரு நடைப்பினமா நான் வாழ்வேன். என் உயிரே போனாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. குட் பை. ரெடி, நாட்டுக்கோழி. போதும், நீ நிறைய சாப்பிடுப்பா. ஹலோ, யாரு? மாமுண்டியா? மாமண்டியா? குடு 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 போன குடு. ஹலோ, மாமண்டி சாரா? போன்லயே வணக்கம் சொல்றேன் சார். நான் எம்எல்ஏ வெங்கடேஸ்வரன் பேசுறேன் சார். சரிங்க சரிங்க, உடனே புறப்பட்டு வந்துடுறேங்க. ஏ சங்கர், மாமண்டி தேவஸ்தான கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருக்காரா? என்ன உடனே வர சொல்றாரு. போய் பார்த்துட்டு வந்துடுறேன். தம்பி கவனிச்சுக்க. என்னங்க, என்ன விஷயங்க? சுவாமி ஜிஞ்சனக்கா சுவாமிங்கிறவரு பிள்ளைங்க பிறக்காம இருக்க தாயத்தை கட்டு வரேன். போய் கட்டிக்கிட்டு வரேன். குமாரி ஜடம் சிக்கன் வே. யாருங்க இந்த மாமுண்டி? ஒருவேளை அந்த கொள்ளைக்காரனா? வாய் மூடு, சத்தம் போடாத. அவர் கொள்ளைக்காரன் சொல்ற. நம்ம வசதியான வாழ்க்கைக்கு காரணம் அவர்தான். டாடியோட எம்எல்ஏ பதவி கூட அவர் போட்ட பிச்சை தான். என்னங்க இது? அந்த மாதிரி கொள்ளைக்காரன் உதவியால இப்படி பழக்கணுங்கிற அவசியம் நமக்கு எதுக்குங்க? அவனை உடனே போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. வாய் மூடு, அதிகமா பேசாத. கொழுந்தனாரே, என்ன விஷயங்க? அது ஒண்ணுமில்ல அண்ணி. தஞ்சாவூர்ல தவுளு வாசிக்கிறாங்களா? இங்க பாருங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கலைங்க. நீங்க மாமுண்டியோட சேர்ந்து இப்படி செய்யறது எங்க டேடிக்கு பிடிக்காது. அதான் உங்க அப்பா செத்துட்டான்ல, ஏன் அவனை இப்ப இழுக்கிற? நீங்க இந்த வேலையை இப்பவே நிறுத்தலைன்னா நானே போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன். போலீஸ் கிட்ட சொல்ல போறேன் நானா? ஆமா டாடி, சொன்னாலும் சொல்லிடுவான். அவர் பைத்தியக்கார பொண்ணு. பைத்தியக்கார பொண்ணு இல்லடாவ, நமக்கே வேட்டு வச்சிருவா. அவளுக்கு தெரியாம நம்ம வியாபாரம் நடக்காது. தெரிஞ்சா அவ நடக்க விட மாட்டா. போலீஸ் வரைக்கும் போச்சுன்னா மாமுண்டிக்கு ஒண்ணாகாது. ஆனா நம்ம எல்லாரையும் பலி போட்டுருவான் மாமுண்டி. இப்ப என்ன செய்யறது? அவளையே பலி கொடுத்துருவோம். டாடி, அற்புதம் அண்ணே. என்னங்க, என்ன விஷயங்க? சுவாமி சிவடானந்த சுவாமிங்கிறவரு காதுல பூ வச்சு விடுறேனாரு. போய் வச்சுக்கிட்டு வந்துடுறேன்.